கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் அழகம்மன் சமேத சுந்தரேஸ்வரர் கோவிலில் மாசி திருவிழாவையொட்டி தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெற்ற திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிரசித்தி பெற்ற பிரகதீஸ்வரர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழாவையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ராஜவீதி கனக விநாயகர் கோவில் வழியாக சென்ற தேர் மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் மாசிமக பிரம்மோற்சவத்தையொட்டி 16 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஒரு தேரிலும் ஸ்ரீ சர்பத்திரி நாயகி மற்றொரு தேரிலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மலை ஏறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மலை ஏறும் பக்தர்கள் அனைவரும் கடுமையான சோதனைக்கு பின்பே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மேலும் வனத்துறை சார்பில் பக்தர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் மாசிமக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென் தமிழகத்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாக தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் மாசி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் இதன் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்ட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சிவசிவ ஹரஹரா கோஷங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை திருவெற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுரை வழிவுடை அம்மன் திருக்கோவிலில் கல்யாண உற்சவம் மிக விமரிசையாக நடைபெற்றது. மாசி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இத்திருக்கல்யாணத்தை காண ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது.